வணக்கம். சிபிஎம் தமிழ் மீடியா. இன்னைக்கு நமக்கு கோர்ட்டு படம் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போறோம். இந்த ரிவ்யூ சொல்லும் முன்னாடி ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிடுறேன். கோர்ட்டு படம் 68வது படம் தளபதிக்கு. இந்த படத்துக்கு பிறகு இன்னும் ஒரு படத்தோட சினிமா ஹெரியரவே ஸ்டாப் பண்ண போறானே தளபதி சொல்லியிருக்க. ஆனா என்னால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க. ஏன்னா தமிழ் சினிமால ஒரு நல்ல ஒரு நடிகை நல்ல ஒரு கெரியர்ல இருக்கும்போது இப்பேற்பட்ட ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு அது பல சிந்தனைகள் இருக்கலாம். ஆனா பொதுவான அவருடைய சிந்தனைக்கு நமக்கு ஒரு சல்யூட் கொடுக்கத்தான் செய்யணும். இருந்தாலும் என்னால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா இவரு இவ்வளவு சீக்கிரம் சினிமா விட்டு போக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணியிருக்கிறார். அதற்காக படம் ரொம்ப சூப்பரானு நான் சொல்ல வரல, படம் ரொம்ப மோசமானு சொல்ல வரல. வாங்க இந்த விமர்சனத்தை பத்தி நமக்கு ரிவ்யூல பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்த ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் படம் ஆரம்ப ஸ்டார்டிங்ல தேட்டர்ல எண்டிங் ஆகல. ஆனா எண்டிங் ஆகும்போது பிளைட்ல நடக்கிற ஃபைட் சீனு, சின்ன ஒரு ட்ரெயின் சீன், இந்த மாதிரி சீன்ல தான் அந்த ஒரு ஃபைட் சீன்ல தான் நாங்க என்ட்ரி ஆகுதோம். அந்த என்ட்ரி ஆகும் போதே எங்களுக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுத்துட்டது. படம் பார்க்கும் போதே அந்த அளவுக்கு அந்த ஃபைட் சீனு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபைட் சீன் மோகனை அடிச்சு குதறும் போது, மோகனை நமக்கு முன்னாடி எப்படி எல்லாம் பார்த்திருக்கோம். மெலடி சாங் பாடுவாரு, சும்மா லவ் ஸ்டோரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு மோகனை தான் நம்ம தமிழ் சினிமாவில் அந்த 90கள்ல 80கள்ல எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஒரு மோகனை இந்த படத்துல வில்லனா பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசத்தை அப்படி அந்த மாதிரி ஒரு குழந்தை முகமான மோகன் இதுல வில்லன் கேரக்டர் பண்ணது மிக அருமையாக இருக்கிறது. ஏன்னா அவர் வில்லன் கேரக்டருக்கு ஏத்த மாதிரி அந்த முகத்தை வச்சு வெங்கட் பிரபுவுக்கு ஒரு சலாம் போடலாமுங்க. ஏன்னா அவருடைய படங்கள் எப்போ வந்தாலுமே ஹீரோவுக்கு தான் நெகட்டிவ் ரோல் கொடுப்பாரு. இதுல கொஞ்சம் மாத்தி ஹீரோவுக்கு மகனுக்கு நெகட்டிவ் ரோல் கொடுத்திருக்கிற மோகன் வில்லன். அதை விட எல்லாம் பண்றது விஜயோட மகன், அதாவது ஜீவன். இப்படி படம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. படம் நேரம் போறதே தெரியல. நிச்சயமாக படத்துடைய டைம் பாஸ் ஆட்டி ஒரு சினிமாவை நம்ம பார்க்க போனோம்னே எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நமக்கு சினிமாவுக்கு தியேட்டருக்கு போனா சும்மா ஜாலியா இருந்து படம் பார்த்துட்டு வரலாம். படத்துல நிறைய சிஸ்டுகள் தான் இருக்கு. படம் அப்படித்தான் இருக்கு. போர் அடிக்கல, ஃபைட் வருது, பாடல்கள் காட்சிகளும். ஃபர்ஸ்ட் பாடல் 4 நடிகர்கள் எல்லாமே கதாநாயகனாக 90-96கள்ல கதாநாயக மிக பிரம்மாண்டமான படங்களை கொடுத்த 4 ஹீரோயின்கள். அதுல கொஞ்சம் சின்ன ஹீரோ 5வது படத்துல உள்ளவர் சேர்ந்திருக்கிற. இப்படி 5 பெரிய ஹீரோ வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னா அதுக்கும் ஒரு சலாம் போடலாம் வெங்கட் பிரபுக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்கிறார். இப்போ மங்காவத்தாவும் இதை வச்சு நமக்கு ஒப்பிட்டு இப்ப பேசும்போது பார்த்தா மங்காவத்தாவோட ஷாயில் இதுல இல்லை. ஆனா மங்காத்தாவோட சில ரெஸ்பான்சிபிலிட்டி, சில விஷயங்களை இதுல கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்குது. காரணம் வெங்கட் பிரபு படத்துல நெகட்டிவ் ரோல்கள் அது மெயின் ஹீரோவுக்கு கொடுக்க அந்த அளவுக்கு நெகட்டிவ் ரோல் நல்ல சூப்பராக இருக்கவும் செய்யும். அந்த அளவுக்கு தான் இதுல இருக்கு. முழுக்க நமக்கு தளபதி. நடிகர் பிரசாந்த் ஒரு காலத்துல எங்கே போயிட்டார் மனுஷன். அப்படியே நமக்கு எல்லாமே போச்சு. அவருடைய கெரியரே முடிஞ்சு போச்சு. ஒரு சினிமா இந்த அளவுக்கு 96ல அவர் இருந்த ஒரு நடிப்பு, 90கள்ல அவர் இருந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நடிகர் எங்க போயிட்டாரு, தொலைஞ்சிட்டாரா அப்படின்னு நமக்கு ஒரு ஏக்கத்தை கொடுத்திருக்கோம் பிரசாந்த் ரசிகர்கள். அந்த அளவுக்கு இந்த படத்துல பிரசாந்த் ஒரு கம்பேக் கொடுத்திருக்கான்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்துக்கு பிறகு நிச்சயம் பிரசாந்துக்கு வேற ஒரு லைஃப் இருக்கு. அதுவும் ஹீரோவாக, இவரை வச்சு ஹீரோவாக பல திரைப்படங்கள் இனி வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு பிரசாந்தோட நடிப்பு இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த அளவுக்கு இருக்குங்க இந்த படத்துல. ஸ்னேகா குடும்ப சென்டிமெண்ட். அப்படி படத்துடைய கதையை முழுசா சொன்னா அவங்களுக்கு இடப்படாது. குடும்ப சென்டிமெண்ட், அதாவது ஒரு மகன். அதில் மகன் சின்ன வயசுலே தவறுதனால அவர் ஒரு வில்லன் கேரக்டரா மாறி அப்படித்தான் இந்த படத்தை கொஞ்சம் இதா கொண்டு வந்திருக்கு. இது ஒரு பழிவாங்கும் சில விஷயங்கள் இருக்கிறது. ஆனா லாஸ்ட் கிளைமாக்ஸ்ல ஒரு விறுவிறுப்பும் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும்னு சொல்லதான் கிரிக்கெட்டை உள்ள கொண்டு வந்தாங்க அந்த அளவுக்கு. ஆனா ஒரே சீனுக்கு சிவகார்த்திகன் வருவார். சிவகார்த்திகனை பார்க்கும்போது சிவகார்த்திகன் ரசிகர்கள் கண்டிப்பா துள்ளி குதிப்பாங்க. ஏன்னா அவர் வர சீன் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த அளவுக்கு அப்படி சில விஷயங்கள் அந்த படத்துல கொண்டு வந்திருக்கிறது. இந்த படத்துல யுவன் சங்கர் ராஜா மியூசிக் மிக பிரம்மாண்டமானு சொல்ல முடியல. ஆனா சில குறைகள் இருக்கு. இருந்தாலும் மியூசிக் ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறா அப்படின்னு தான் இருக்கு இந்த படத்துல.
அந்த அளவுக்கு யுவன் சங்கர் ராஜா இதுல மியூசிக் கொடுத்துரு பரவாயில்லை, அந்த அளவுக்கு படத்தை கொண்டு போயிருக்காங்க. இருந்தாலும் படத்துடைய ஒரு நேரம் போக்கு போர் அடிக்காம தொய்வில்லாம இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாரு தளபதி விஜய். ஆனா விஜயோட நடிப்பை சில விஷயங்கள்ல சில கட்டங்கள்ல நமக்கு சொல்லி ஆகணும். குழந்தையை இழக்கும் நிலைமை, அந்த குழந்தை எரிந்து இருக்கும் அந்த வடிவத்தை பார்க்கும்போது நிச்சயமாக சில நடிகர்கள் ஆக்ஷன் படம் கமர்ஷியல் படம் கொடுக்க வேண்டிய ஆக்ஷன் ஹீரோக்களுக்கு அழுக சீன்கள் வருவதை ரொம்ப சிரமப்படுவாங்க. நிறைய நடிகர்களை நம்ம பார்த்திருக்கோம். அதே போலதான் விஜய் இருப்பார். ஆனா இந்த படத்துல அதுக்கு எதிர்மாறா அந்த அழுக சீன்ல அவர் அழுறாரு. தியேட்டர்ல நமக்கும் கொஞ்சம் அழக வந்துடுது. அந்த அளவுக்கு படத்துல சில திருப்பங்கள் இருக்கு. அதுல நமக்கு பட்டு உடைச்ச முடியாது. அதை நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. படத்துல முதல் பாடல் மிக அருமையாக இருக்கு. நல்ல டான்ஸ், நல்ல ஃபைட்டு, படத்துல நல்ல நேரம் போறதே தெரியல. படம் பார்க்கறதுக்கு மிக அருமையா இருக்கு. ஆனா இந்த படம் விஜய்க்கு லாஸ்ட் படமா இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா இதுக்கு பிறகும் ஒரு படம் நடிக்க போறாரு. இன்னொரு விஷயம், இந்த படத்தை விட்டு இதோட விஜய் சினிமா கெரியரை விட்டு போறாருன்னு சொல்லும் போதுதான் நமக்கு மிக மிக ஒரு வருத்தத்தை கொடுக்கும். விஜய் ரசிகர்களுக்கும் அதே இதுதான் இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த படத்தோட இது நல்லா சூப்பரா இருக்கு. எல்லாரையும் நமக்கு பாராட்டி பேச முடியல. குறிப்பிட்ட ஆட்கள், ஸ்னேகா, இப்படி ஒரு சிலவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் சீன்கள் இடையே அப்பப்ப வரும்போது அந்த சீன்கள் ரொம்ப அருமையாக அவங்க நடிச்சிருக்காங்க. நல்லபடியாக அந்த படம் நடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. 2 டபுளா ஹிட் விஜய் பொறுத்த வரைக்கும். டபுளா ஹிட் கத்திக்கு பிறகு இந்த படம் கொஞ்சம் சக்சஸ் கொடுத்திருக்கான்னு தான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு 400 கோடி செலவுன்னு சொல்றாங்க. அந்த 400 கோடியை தாண்டுமா, அந்த 400 கோடிக்கு மேல் லாபம் வருமா என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். படம் வசூல் ஆகுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. படம் நேரம் போறது தெரியாம இருக்கிறதுனால படத்துக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிட்டும் இருக்கிறது. ஆனா படத்துக்கு நிச்சயம் ஃபர்ஸ்ட் நாளைக்கே உலகம் முழுவதும் 100 கோடி வசூல் பாரதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்கு. ஏன்னா மாஸ் என்ட்ரி நல்லா இருக்கு. இந்த விஜயகாந்த் வச்சு கொஞ்சம் இது பண்றான்னு சொல்றாங்க. அந்த இதை என்னால பார்க்க முடியல. அதனால அதை பத்தி என்னால சொல்ல முடியல. அதனால இந்த ரொம்ப அருமையாக உங்களுக்கு சொல்லியிருக்கான்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் நமக்கு அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களின் விடை பெஞ்சமின். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியருக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின்